இனிய பொங்கல் நல்வாழ்த்து. எல்லார் வீட்லேயும் நல்லபடியாக பால் பொங்கி இருக்கும்னு நம்புகிறேன். எங்களுக்கு வந்து இங்கே சரியான குளிர். நாங்கள் வந்து இதை ஸ்னோ பொங்கல்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஸ்னோ இருக்குது சுற்றி. நான் வந்து இந்த தடவை காலையில் பொங்கல் வைக்கல, ஈவினிங் தான் பொங்கல் வச்சேன். ஏன்னா ஆஃபீஸ் இருந்தது, ஸ்கூல் இருந்தது. ஹஸ்பண்ட் வரவே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க வர வரைக்கும் பாலை ஹீட் பண்ணி மெதுவாக வச்சிட்ருந்தேன். வந்தோடனே வேக வேகமாக அரிசியெல்லாம் போட்டு நாங்கள் வந்து பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டோம். வந்து 2 விதமாக ஃபாலோ பண்ணுவேன். லீவுன்னா வந்து காலையிலே பொங்கல் வச்சுருவேன். ஸ்கூல் ஆஃபீஸ்னால் ஈவினிங் பொங்கல் வைப்பேன். எல்லா நாட்டு காய்கறிகளும் போட்டு அன்றைக்கி குழம்பும் பண்ணுவோம். இது வந்து மாட்டு பொங்கலுக்கு ஊரில் வந்து வைக்கிற ரெசிபி தான் அன்றைக்கி. எல்லா நாட்டு காய்கறிகளும் போட்டு வைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெலாம் வந்து எப்படியும் இந்த ட்ரெடிஷனை விட்டுறவே கூடாது. முக்கியமாக அரிசி ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க பொங்கலை ரெடி பண்ணி வைக்கலாம், இல்லை காலையிலே வந்து சாமி கும்பிட்றலாம் ஆனால் எனக்கு வந்து எல்லாருமே அரிசி போட்டு பொங்கல் வைக்கணும். அது வந்து அது ஈவினிங்காக இருந்தாலும் சரி, காலையிலையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வைக்கணும்னு நான் நினைப்பேன். சின்ன பையன் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து சங்கு ஊதுனான். அவனுக்கு ரொம்ப ஆசை, ட்ரை பண்ணணும்னு கேட்பான். நாங்கள் வந்து கீழே போட்டுருவான்ட்டு கொடுக்க மாட்டோம். இந்த தடவைக்கு நல்லா ஹோல்ட் பண்ணி அவங்க அப்பாட்ட எப்படி ஊதுறதுன்னு கேட்டு ஊதிட்டு இருந்தான். பொங்கல்லாம் வச்சு சாம்பார்லாம் ரெடி ஆனோடனே சாமி கும்பிட்டோம். கரும்பு வந்து இங்கே ரொம்ப பெருசாக கிடைக்காது. ஆனால் இந்த தடவை கருப்பு கரும்பு இருந்துச்சு. ஆனால் அது நல்லா இல்லை பார்க்குறதுக்கும். அதனால் வந்து இந்த தடவை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த பச்சை கரும்பை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது வந்து இதுவுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லபடியாக எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சது.